எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. சரி அவளுக்கு வேண்டாம் மாமியா, நீ இவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வா. எம்மா நீ பாட்டுக்கு அவளை அவங்க கூட அமுச்சு வச்சிட்டியே, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சின்னு வை, அவ்வளோதான், நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஏமா அப்படி பண்ணுற? தேவையா நமக்கு? ஏன் அனுப்பி வச்சா? இது வேற வம்பா? எடி நான் என்னடி, நான் வேணனே போடி போடின்னு அமுச்சு விட்டேன். அவங்க தான் கூப்பிட்டுட்டே கிடந்தாக, அந்த அஜய் தான் கூப்பிட்டுட்டே கிடந்தான், அமுச்சு விடுங்கத்தா அமுச்சு விடுங்கத்தான்னு. சுபி வேணான்னாவது சொல்லணும், ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னா, அப்புறம் பார்த்தா போயிட்டுருக்கா போட்டு. நான் என்னடி பண்ணுவேன்? நான் ஏதோ வேணும்னே அனுப்புகிற மாதிரி என்ன பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க? ஆ ரொம்ப பயமாக இருக்குமா. அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வை, கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுதா இல்லையான்னு மட்டும் பாரு. என் பையன்கிட்ட பொண்ணுங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு சொல்கிறியாடி அப்படின்னு ஏதாவது கேட்கும்மா. அதுதான் பயமாக இருக்குது. இப்போ தாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம எங்கிட்டே இருக்கோம், அப்புறம் திருப்பிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறதுக்கா? அவங்க திட்டினாவே கஷ்டமாக இருக்குமா. ஏன்னா மூஞ்சி அப்படி வச்சுட்டு திட்டுறாங்களா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ வேற சுபியை போக சொல்லிட்டா. ஏடி எம்மா என்ன செய்றியா? வாங்க அப்பதான். அத்தை ஏதாவது வேலை இருக்கா அத்தை? இப்போ தான் அத்தை கூட்டி பெருக்கிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் இந்த சைடு ஃபுல்லாக. வேறு எதுவும் வேலை இருக்கா அத்தை? இல்லைம்மா, நான் வேலை சொல்லலாம் வரலட்டி, சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். வேலை நான் எதுக்கு சொல்ல போகிறேன் உனக்கு, சொல்லு. பாவம் நீ சொல்லாமலே அவ்வளோ வேலை பார்த்துட்டு திரியிற. உன்னை பார்த்தாவே பாவமாக கஷ்டமாக இருக்குது. இதில் நான் வேற வேலையை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணுமா என்ன? அதெல்லாம் மேலோட்டமாக பாரு. ரொம்ப அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு பார்த்துட்டுலாம் இருக்காத, சரியா? இல்லைத்த, சும்மாவேவா இருக்க முடியும்? சாப்பாட்டுக்கெல்லாம் காசு தராக பண்ணுறாங்க, அதனால் வந்து நான் தின்னுட்டு சும்மா இருக்க முடியாதுத்த. அதோட சும்மா இருக்கவும் விட மாட்டால என்ன உங்கள் பொண்ணு, அதெல்லாம் வேலை விட்டு பார்க்க தான் சொல்லுவாள். அதனால என்னால் முடிஞ்ச வேலையை நான் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே திரியிறேன் த, சும்மாலாம் இருக்கல நான். எங்கம்மா சுபியை காணோம்? ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? அதை கேட்க தான் நான் மெயினாகவே வந்தேன். இன்றைக்கி ஸ்கூல் போகிறதா சொன்னீங்களே, ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். போயிட்டு வந்தாச்சு அப்பத்தா. சுபி வந்து வந்து அம்மா சுபி எங்கம்மா? ஏண்டி தெரியாத மாதிரி கேட்குற? சுபி எங்கே போனான்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு இல்லை, நீயே சொல்லு, பயமாக இருக்கு. அப்பத்தாட்ட சொல்கிறதுல என்னம்மா, நீயே சொல்லும்மா, அவள் எங்கே போனா என்னன்னு. என்னங்கடி அம்மாளும் பிள்ளையும் ஏதோ பேசிக்கிறியே, எனக்கிட்ட என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறிய? சுபி எங்கே போனா அப்படி? அத்தா அது ஒன்றும் இல்லை, சுபி எங்கே போனான்னா, அஜய் தம்பி வந்துச்சு அஜய் தம்பி கேட்டுச்சு. அஜய் தம்பி வரும்போது சுபி அழுதுட்டு இருந்தா. ஏன் அழுதுட்டு இருக்கான்னுச்சு. ஸ்கூல் போயிட்டு இன்றைக்கி தான் வந்துச்சுங்களா, பேக்கெல்லாம் இல்லாமல் புக்ஸை கையிலே தூக்கிட்டு வந்துச்சுங்க. அதனால தான் சுபி என்ன பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தா. அஜய் தம்பி வந்து சுபியை கூட்டிகிட்டு போய் நான் பேக் வாங்கி தரேன்னு கூப்பிடவும் நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஐயோ வேண்டாம்ப்பா, எங்களுக்கு பேக்லாம் வேண்டாம், நான் வாங்கிக்கிறேன் 2 நாள் கழிச்சு, நீ ஏன் தம்பி கஷ்டப்படுற அப்படிலாம் நான் சொல்லி விட மாட்டேன்ட்டேன்னு சொல்லிட்டேன் அத்தை. ஆனால் அஜய் தான் விடலை. நீங்கள் விட்டு தான் ஆகணும், நான் பேக் வாங்கி தரேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுச்சு அத்தை. நான் என்ன பண்ணுறது அத்தை? அப்படியா, பரவாயில்லையே, அஜய் இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கியா? அவங்க அம்மா பேச்சை தான் கேட்டு வளருவானோன்னு ஒரு டயத்தில் நான் நினச்சேன். இப்போ பார்த்தா உங்கள் மேலே பாசமாக இருக்கியான் பாரு. சுபி அப்புறம் கூட போயிட்டாளா அவன் கூட? அப்போத்தான் அவள் பாட்டுக்கு கிளம்பி போகிறா. அப்போத்தான் நான் போகாதடி, வேணாண்டி, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்ம அம்மாவை தாண்டி திட்டுவாங்கன்னு சொல்கிறேன், கேட்கல. ஓ பாட்டுக்கு போயிட்டுருக்கா லூஸ் மாதிரி. நான் வேணான்னே கேட்க மாட்டேன்ட்டா. அப்பத்தா போனால் என்னடி, அவங்க அத்தை பையன் கூட தானே போகிறா, யார் கூடயுமா போகிறா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். அதுக்கு இல்லை அப்பத்தா, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சின்னா நந்தினி அத்தைக்கு
வந்து சண்டை போடுவாங்கல்ல, நல்லா என் பையனை அமுச்சு ஊட்டி ஆடிவோம் பிள்ளைகளுக்கு வாங்குறதுக்கு அப்படின்னு. போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்பத்தா? நமக்கே தெரியும்ல கண்டிப்பாக சண்டை போடுவாங்கன்னு. அதனால தான் அப்பத்தா சங்கடமாக இருந்துச்சு. அப்போவும் நான் சுபிட்ட போவாதடின்னு அது பாட்டுக்கு கிளம்பி டிங்கு டிங்கு டிங்குன்னு போயிட்டுருக்குறா லூஸ் மாதிரி. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. சரி விடுடி, சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு என்ன தெரியும் விடு. அடடா, இந்ததே வந்தாச்சே. அஜய் என்னையா கூட்டிகிட்டு போய் பேக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா போல. அப்பதான் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா பாருங்க. அக்கா ட்ரெஸ் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடி. எடுத்தீங்களா ட்ரெஸ்ஸும்? ஆமாம், அஜய் மாமா ட்ரெஸ்ஸும் தான் வாங்கி கொடுத்தாங்க. அஜய் மாமாவா? ஆமாக்கா. அப்புறம் அத்தை பையன் அஜய் மாமா, அப்புறம் மாமா தானே வேணும் நமக்கு. அவங்க தான் சொன்னாங்க மாமா கூப்பிடு சுபி அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் மாமா சொல்கிறேன், அஜய் மாமா. பார்த்தீங்களா பேக்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அக்கா அக்கா உனக்கு இதில் ஒரு பேக்குக்கா, உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கெல்லாம் எதுக்கு பேக் வாங்கிட்டு வந்தா? நான் போகும்போது என்ன சொன்னேன், எனக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லி அமுச்சு விட்டேன். எதுக்கு எனக்கு வாங்கினீங்க? நீ மட்டும் பாவம் இல்லையா? நான் மட்டும் பேக் ஸ்கூல் கொண்டு போனேன்னா நீ என்ன பண்ணுவ? உன் பேக்கில் என் புக்கையும் வச்சுக்கடி, உன் பேக்கில் என் புக்கையும் வச்சுக்கடின்னு சொல்லுவேன் அம்மா பேக் வாங்கி தர வரைக்கும். அதனால தான் நானே உனக்கு பேக்கை வாங்கிடுவோன்னு அஜய் மாமாட்ட சொல்லி உனக்கு ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உன் வேலையை பாரு. எனக்கு யார் நான் வாங்கிட சொன்னேன்னா என்ன? எனக்கு அம்மா ஒரு 2 நாள் கழித்து வாங்கி கொடுத்துருக்கோம். நீ எதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்த? ரிட்டர்ன் கொடுக்குறதுனா பேக்கை கொண்டே கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னத்த உங்கள் பொண்ணு ஓவராக தான் பண்ணுது. ஏன் நான் வாங்கி கொடுக்குற பேக்கை வச்சுக்காதா? சொல்லுங்கத்த, நான் வாங்கி கொடுக்குற பேக்கை வச்சுக்க கூடாதாவா? அஜய் அவளுக்கு என்ன வேலை? நீ வை, அவள் வச்சுக்குவா. அவள் சும்மா அவள் இப்படி தான் கோவப்பட்டுட்டு இருப்பா. வேண்டான்னு சொன்னாலாம், வேண்டான்னு வச்சுக்கடி இந்த பேக்கை. வேறு இன்னொருக்கா வாங்கி தரணுமா என்ன? அதான் தம்பி வாங்கிட்டு வந்துச்சுல்ல. ஐயா அஜய், இதுக்கெல்லாம் உனக்கு காசு ஏதியா? என்னம்மாச்சு இப்படி கேட்குற? என்கிட்ட எனக்கு காசு இல்லைன்னு நினச்சியா? காசெல்லாம் இருக்கே. அப்பப்போ எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணி தான் அக்கௌண்ட்டில் கிடக்கும், அதை எப்போது யூஸ் பண்ணிக்குவேன். இல்லைன்னா மேக்ஸிமம் இருக்கும் அம்மாச்சி. அதில் தான் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தேன். ட்ரெஸ்ஸு அவங்க அக்காவுக்கு எடு சுபின்னு சொன்னேன். அவளுக்கு சைஸ்லாம் நமக்கு தெரியாது மாமா, எனக்கு மட்டுமே நீங்கள் எடுத்து தாங்கன்னு இன்னும் 3 ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டா. நான் இன்னும் 2 எடுக்க சொன்னேன், வேணாம் போதும்னு சொல்லிட்டா. ஆனால் அவங்க அக்காவுக்கு தான் ட்ரெஸ்ஸே எடுக்கலாமாச்சி. பரவாயில்லையா? ட்ரெஸ் எடுக்கலன்னா என்ன, அதை சுபிக்கு எடுத்து கொடுத்துருக்கல. நீ பேக் வாங்கிட்டு வந்ததே எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு ட்ரெஸ்ஸும் வேணாம் பேக்கும் வேணாம். அட ரொம்ப கோவப்படாத சோபியக்கா. ரொம்ப கோவப்படாதீங்க சரிங்களா? ஏன் இப்படி வேணாம் வேணான்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க? வேணான்னா வேணாதான், ஏன்னா நான் என்ன சொல்றது? நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாக்குறீங்களா? நீங்களே அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ அழகழகா எடுத்திருக்கேன். கவுன்ஸ் சூப்பரா இருக்கே. சோபியக்கா பாக்குறியா? உங்க அக்காவை வெறுப்பேத்துற மாதிரியே பண்ற சுபி நீனு, எனக்கு நல்லா தெரியுது. உங்க அக்காவை வெறுப்பேத்துறதுக்காக தானே இப்படிலாம் பேசுற. ஆமா மாமா, அந்த பேக்கை கொடுங்க, அதுல ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். இரு நானே ஓப்பன் பண்ணி எடுத்து தரேன், காமி. ரெட் கலர் கெவுன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஐயோ அஜய், என்ன அதெல்லாம் ரேட்டு கூட இருக்கும் போல. எப்படியும் 2000 ரூபாய் இருக்குமே அந்த கெவுனு. ஏன் அவ்வளோக்கு வாங்கின? அத்தை, சுபிக்கு பிடிச்சது தான், அதனால எவ்வளோ இருந்தால் என்ன, அந்த பிள்ளைக்கு பிடிச்சி வாங்குது. எவ்வளோலாம் நான் கணக்கே பார்க்கல, பிடிச்சது வாங்கட்டும்னு நான் விட்டுட்டேன். எவ்வளோவா இருந்தால் என்னத்த இப்போ? மா இதுக்கே பார்த்து ஷாக் ஆகையே, இன்னொரு ட்ரெஸ்ஸை காமிச்சேன்னா எப்படி ஷாக் ஆவா? இரு காமிக்கிறேன். இது எப்படி சூப்பரா பிங்க் கலர். சோபியக்கா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, ரொம்ப சீன் போடாத. ஆளு முஞ்சிய பாரு, பிங்க் கலரா. எங்க குடு ஆயா, நல்லா இருக்கியா? நல்ல கலரா தாண்டி இருக்கு, சூப்பரா. அஜய் மாமா இன்னொரு ட்ரெஸ் எடுங்களேன். அதை கொண்டா, இதை காமி. இந்தாங்க. இது எப்படி எவ்வளோ கிராண்டா இருக்கு? இதெல்லாம் ரேட்டு கூட கூட உள்ளதா இருக்குடி. ஏன்டி இப்படி போய் எடுத்த? ரேட்டு கூட கூட அறிவு இருக்கா? ஒருத்தவங்க நமக்கு ட்ரெஸ் எடுத்து தராங்க அப்படின்னா ஏதோ ஒன்று சிம்பிள் ரேட்டில் எடுத்துக்கிறணும். நீ என்னன்னா நமக்கு தான் எடுத்து தராங்களேன்னு போய் 4 தூக்கிட்டு வந்திருக்கியே. அதுவும் ஒன்று 2000 3000 ரேட் வரும் போல். இவ்வளோக்கு எடுக்கலாமா? அஜய் மாமா தான் எடுத்துக்க சொன்னாங்க, நான் ஒன்றும் எடுத்துக்கல. அஜய் மாமா தான் எடுத்துக்க சுபின்னு ஒரே டார்ச்சர் பண்ணாங்கம்மா. அதனால தான்மா எடுத்தேன், நானும் ஒன்றும் எடுக்கலம்மா.
அவங்க எடுக்க தான் சொல்லுவாங்க. நாம தான் சிம்பிளாக பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா வேணாம் எங்ககிட்ட ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வரணும். நீ ஆனால் இது எதுவுமே சொல்லாமல் உன் இஷ்டத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்க. மா போமா, எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மாச்சி இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அப்பதான் இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு எது அப்பத்தா ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்பத்தா. ஆமா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த சிகப்பு கலர் அஜய் வச்சிருக்கேன்ல, அதாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சிகப்பு கலர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்தா எனக்கு ஆனால் நாலுமே பிடிச்சிருக்கு. எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ மட்டும் அவங்க அம்மா வரணும். அதான் நந்தினியத்தை வந்தாங்கன்னு வையி, அவ்வளோதான். எல்லா ட்ரெஸ்ஸையும் பிடுங்கிட்டு என் பையன் நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு வாட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்துட்டே அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் பிடுங்குறாங்களா இல்லையான்னு பாரு. கொண்டு போய் அவங்க பொண்ணு அனுட்ட கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ வாங்கிட்டு வந்தது பார்த்தா எனக்கு அப்போ தான் காமெடியாக தெரியுதுடி. இப்போ சற்று நேரத்தில் நடைபெறுவதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய் சோபி, நீ அழாத சுபி. ஏன் அழுக வைக்கிற அந்த பிள்ளையா? இப்படி சொன்ன உடனே அழுகுது பாரு. எங்க அம்மாலாம் வரமாட்டாங்க சுபி, அழாத. ஏய் பாய மூடிடி சோபி. லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்ப. பிள்ளை அழுகிறா பாரு, அறிவில்ல. சுபி அழாதம்மா, அக்காவுக்கு என்ன வேலை? அக்காவை அம்மா அடிச்சிட்றேன், நீ அழாத அழாத. எல்லாத்தையும் மடித்து அந்த பைக்குள்ளே வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வை. இப்போ எல்லாத்தையும் இப்படி காமிச்சிட்டு நீங்கள் நிற்கக்கூடாது. அப்புறம் சோபி சொல்கிற மாதிரி நடந்தாலும் நடந்துடும். கொண்டு போய் முதல்ல வீட்டுக்குள்ளே வை. அப்புறம் என்னம்மா, அந்த அத்தை வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க, பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க பாப்பாட்ட போய் கொடுத்துருவாங்க அந்த அணுட்டன்னு சொல்லுது சோபியக்கா. அதான் அழுகையாக வருது. அழுகாதடி, அவெல்லாம் வரமாட்டா. வந்தா அப்பதான் பேசிக்கிறேன். நீ எல்லாத்தையும் மடிச்சு கொண்டு வீட்டுக்குள்ளே முதல்ல வை. இப்படி காமிச்சிட்டு நிற்காம அதை முதல்ல செய். அப்பத்தா பார்த்துக்கிறேன். சரி அப்பத்தா, அப்போ நான் மடிச்சு வைக்கிறேன். வை.